Day 54 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன் என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட ஆப்ஸை வந்துட்டு கூகுள் பிளே ஸ்டோர் இல்ல ஆப்பிள் ஸ்டோர் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்படி ஆர்கானிக்கா ரேங்கிங் கொண்டு வந்து டவுன்லோட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுங்கிறதா இதுல நம்ம பிரைமரி கோலா வச்சிருப்போங்க. இதை ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. இதுல நம்ம கீ எலமெண்ட்ஸா என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஆப்புக்குன்னு உண்டான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நம்ம பிரைமரி கீவேர்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆப்பை வந்துட்டு வேற ரீஜன்ல உள்ள யூசருக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜ் செட்டிங் பண்றது, நம்ம ஆப்போட ஐகான் வந்துட்டு ரொம்பவே நம்ம ஹை குவாலிட்டியாக கொடுக்கறது, அப்புறம் நம்ம ஆப்பில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறது, அப்புறம் நம்ம ஆப்புக்குன்னு உண்டான ரேட்டிங் ரிவ்யூஸ்லாம் நம்ம யூசர் தெரிய மாதிரி பப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தோம்னா அது நம்ம யூசர் என்கேஜிங்காக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் அந்த ஆப் மேலே வந்து கிரியேட் ஆகுங்க. இது எல்லாம் தான் நம்ம கீ எலமெண்ட்ஸாக இந்த ப்ராசஸில் பண்ணுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கீவேர்ட் ஆப்டிமைசேஷன்லாம் பண்ணி நம்ம டைட்டில் வைக்கிறதுனால நம்மளோட ஆப் வந்துட்டு ஆர்கானிக்காக ரேங்கிங் ஆகுங்க. இதுதான் இதில் மேஜராக நம்மளுக்கு பெனிஃபிட்ஸாகவே கொடுக்குங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ்ல பண்ணுவாங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா வினிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்க.